conception vessel or Ren meridian. Front and back of the body, yin and yang meridians running. இதுல வந்து நம்ம டியூ மெரிடியனை பார்த்தோம். அது இப்போ யாங் மெரிடியன் கவர்னர் வெசல்னு சொல்லக்கூடியது. நம்மளுடைய பேக் சைட்ல பாடியில பேக் சைட்ல ஓடுது. அதே மாதிரி ரென் சேனல் வந்து கன்செப்ஷன் வெசல் சொல்லப்படக்கூடியது. அது இன் சக்தியை கொடுக்கக்கூடியது, இன் எனர்ஜி இருக்குது. அது முன்னால பாடிக்கு முன்னால இருக்குது. பாடி மெரிடியன்ஸ்ல நம்ம இது வரைக்கும் பிரைமரி 12 பிரைமரி மெரிடியன்ஸ் பார்த்தோம். 6 இன் மெரிடியன், 6 யாங் மெரிடியன். அது எல்லாமே ஆர்கன் ரிலேட்டட் மெரிடியன். இந்த ஒவ்வொரு பிரைமரி மெரிடியன்ஸ்லயும் ஒரு ஆர்கன் கனெக்ட் ஆயிருக்கும். அந்த ஓட்ட பாதையில தான் அந்த இது மெரிடியன் போகுது. பட் சென்ட்ரல் லைன் மெரிடியன்ஸ் கவர்னிங் வெசல் ஆர் டியூ, otherwise called டியூ, and conception vessel, and it is called Ren meridian, Ren Moi and Dew Moi. இந்த ரெண்டு மெரிடியனும் வந்து தனிப்பட்ட முறையில இருக்குது. இது எந்த இதோட சேர்ந்திருக்குன்னா, இது வந்து ஆர்கன் ரிலேட்டட் பண்ணதில்லை, இதை கனெக்ட் ஆகாது, எந்த ஆர்கனுக்கும் சம்மந்தமே கிடையாது. These two meridians are actually extraordinary meridians சொல்லக்கூடிய 8 எக்ஸ்ட்ரா வெசல்ஸ் சொல்லக்கூடிய மெரிடியனை சார்ந்தது. அதுல இந்த ரெண்டு மெரிடியனுக்கு தான் புள்ளிகள்லாம் இருக்கு, அக்குபஞ்சர் புள்ளிகள்லாம் இருக்கு. பாக்கி 6 மெரிடியனுக்கும் அது மற்ற பிரைமரி மெரிடியன்ல வரக்கூடிய புள்ளிகளை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை பத்தி எக்ஸ்ட்ராடினரி மெரிடியன் படிக்கும்போது பார்க்கலாம். அந்த சென்ட்ரல் லைன் மெரிடியன் வந்து இதெல்லாம் 12 மெரிடியன் பிரைமரி மெரிடியன்ஸ் ஆர் பைலேட்டரல்னா இரு பக்கம் இருக்கக்கூடியது. உடம்புல வலது பக்கமும் இடது பக்கமும், அதே மாதிரி கால்லயும் இது மாதிரி எல்லா பக்கம் 2 பக்கமே இருக்கக்கூடியது. இது வந்து சென்ட்ரல் மெரிடியன் சொல்லது லைன் மெரிடியன் கவர்னிங் வெசல்ல அண்ட் கன்செப்ஷன் வெசலா இருக்கட்டும், ஒரே ஒரு பக்கம் தான். இப்போ கன்செப்ஷன் வெசலுக்கு முன்பக்கமா இருக்கு, டியூ மெரிடியன் பின்பக்கமா இருக்கு. இதுதான் அதோட ஒரிஜினல். இது இப்போ பார்த்தீங்கன்னா டியூ மெரிடியன் பேக் ஆஃப் த பாடி அண்ட் சி ஆஃப் ஆல் யாங் ஆர்கன்ஸ். அதே மாதிரி ரென் மெரிடியன் ஃப்ரண்ட் ஆஃப் த பாடி, சி ஆஃப் ஆல் இன் ஆர்கன். அதோட முக்கிய புள்ளிகள் வந்து ரென் 4, ரென் 6, ரென் 12, ரென் 17. மொத்த புள்ளிகள் 24. இந்த பியூபிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு சின்ல போய் முடியுது. இது சிஎஃப் எனர்ஜி சொல்லுவாங்க, சக்தி கடல் சொல்லிட்டு. பொதுவா வந்து நம்ம டியூ மெரிடியனை ஆட்சி ஓட்ட பாதையினும் ரென் மெரிடியனை இனவிருத்தி ஓட்ட பாதைன்னு சொல்லுவாங்க. இன் மெரிடியனா இருக்கக்கூடியது இது வந்து கன்செப்ஷன் வெசல். யாங் மெரிடியனா இருக்கக்கூடியது, யாங் எல்லாமே சியா கடலா இருக்கக்கூடியது டியூ மெரிடியன். அதை பத்தி நிறையவே பார்த்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பியூபிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு சின்ன முடியுது 24 புள்ளிகள். அதோட பாத் பார்க்கலாம். பாத் வந்து conception vessel meridian runs up the anterior front of the body from the pubic area to mouth. Pubic area to mouth. Ren channel starts the middle between the anus and scrotum in males, between the anus and posterior labial commissure in female. It flows upward, reaches the throat. And then in the depression at the center of the mentolabial groove. This is called நடுவுல இருக்கிற இடம் ஒரு டெப்ரெஷன் வந்து மென்டோலேபியல். அதுவும் இல்லாம ஓகே, நவ் கன்செப்ஷன் வெசல் ஃப்ளோ அல்ல பாத்வேயை பார்க்கலாம், எந்த வழியில அந்த சக்தி ஓடுது அப்படின்னு. இந்த சக்தி ஓட்ட பாதை வந்து இந்த பியூபிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த சின்ல இந்த டெப்ரெஷன்ல முடியுது. ஸோ ரென் சேனல் ஸ்டார்ட்ஸ் த midline between the anus and scrotum in males, between the anus and posterior labial commissure in females. It flows upward and reaches the throat, and then it ends up the depression in the center of the mentolabial groove. The chinnukum odatukum naduvula irukra oru depression irukku, that is called mentolabial groove. The channel has 24 points. இப்ப அதோட பாத்வேயை பார்ப்போம். Starts from the pubis la irundhu ஆரம்பிச்சு it goes up the midline, throat la போய் end ஆகுது. அங்க இருந்து திரும்ப அந்த கனெக்ஷன் வந்து it goes there between the chin and the lower lip, mentolabial depression.
So 24 points இருக்குது. This is otherwise called Sea of Yin, Yin Sakti Kadal. The conceptual vessel or REN meridian plays a major role in chi circulation. Sakti ஓட்டத்துக்கு ஒரு முக்கியமான பங்களிக்குது. Monitoring and directing all the yin channel. எல்லா yin channelலையும் இது வந்து ஒழுங்குபடுத்தி நடைமுறைப்படுத்துது. REN 1 பாயிண்ட் நம்பர் 1 வந்து இந்த REN 1 ஹியூஇன்னு சொல்லுவாங்க. நீங்க கொஞ்சம் சைனீஸ் நேம் எல்லாம் கத்துக்கணும். This a ஹியூங்கிறதே மீட்டிங் மீனிங். இன் அது இன் மீட்டிங் பாயிண்ட். இது ஆக்சுவலா இது வந்து இந்த சென்டர் ஆஃப் த பெரினியம் இருக்கு. மேல் செல் ஆல்ரெடி between the anus and the scrotum, females between the anus and the posterior labial commissure. The conceptual vessel 1 matches the location for the root chakra. Root chakra கேள்விப்பட்டிருக்கீங்க. மூலாதார சக்கரா. சக்கரால 7 சக்கரால மூலாதார சக்கரா ரொம்ப முக்கியம். நம்ம பாடி கான்ஸ்டிடியூஷன், பாடி போன்ல இருந்து அதர் ஒரு வாட் இஸ் த ஃபவுண்டேஷன், ஃபண்டமெண்டல் ஒரு எனர்ஜி, சர்வைவல், எபிலிட்டி டு ஃபிளாரிஷ் மேம்படுத்தக்கூடிய ஒரு சக்கரா அது. அதை வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமான சக்கராவா சக்கராமெண்டேஷன் சொல்லுவாங்க. அந்த சக்கரா இருக்கிறதுக்கும் இந்த CV1 இருக்கிறதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதே அது அந்த இடத்துலதான் மேட்ச் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, சப்போஸ் இந்த ட்ரீட்மெண்ட் பண்றது எவ்வளவு ஈஸியா கிடையாது. இட்ஸ் பிகாஸ் இன்வேசிவ் லொகேஷன். இந்த இடத்துக்கு அணுக முடியாத இடமா இருக்கிறதுனால மெனி பிராக்டிஷனர்ஸ் வில் யூஸ் கிட்னி 1 தான் எதுக்கு ரூட் சக்கராவை ஸ்டிமுலேட் பண்றதுக்கும் பொதுவா எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்றதுக்கும் அந்த கிட்னி 1 பண்ணுவாங்க. What I suggest is நம்ம வந்து if you want to சுஜூக்ல நீங்க பண்ணீங்கன்னா சுஜூக்ல it be easy. But the middle finger and ring finger நடுவுல இப்போ உதாரணமா ஃபிங்கர் இருக்கு. This is a ring finger, this is a middle finger, this is the index finger, this is the இந்த இடத்துல ஃப்ரண்ட் சைட்ல இங்க கேப்ல பிட்வீன் இந்த வெப்னு சொல்றோம் இல்லையா, 2 ஃபிங்கர்ஸ்க்கு நடுவுல இருக்கிற அந்த ஸ்பேஸ் நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா டெண்டரா இருந்ததுன்னா சம் ப்ராப்ளம் கன்செப்ஷன் வெசல்ல சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. வி ஹேவ் தி ஜெனிட்டோ யூரினல் ப்ராப்ளம், யூரோஜெனிட்டல் ப்ராப்ளம். அந்த என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த இடத்துல டெண்டர்னஸ் இருக்கும். U1க்கும் பின்பக்கமா இருந்து அமுக்கலாம், இது வந்து இந்த பக்கமா இருந்து அனுப்பலாம். இது இஸ் தி இன்சைட், தட் இஸ் தி யாங் சைட். ஸோ இந்த புள்ளியில நீங்க வந்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த புள்ளியில பிரஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ REN 2 வந்து ஆக்சுவலா அது வந்து யூரோஜெனிட்டல் ப்ராப்ளம் நான் பொதுவா சொல்லிட்டேன். இது வந்து இது ஆக்சுவலா எல்லாமே REN-ஆ இருக்கட்டும், டியூவா இருக்கட்டும், ஜெனிட்டோ யூரினல் இஷ்யூஸ் தான். மேல் அண்ட் ஃபீமேல் ப்ராப்ளம் எல்லாம் சொல்லியிருக்கோம். இதோட லொகேஷன் REN 2ஓட லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா திஸ் இஸ் அகெயின் அந்த பியூபிஸ்ல இருந்து டாப் நாட்ச்ல சுப்பீரியர் பார்டர் ஆஃப் த பியூபிக் சிம்பசிஸ்ல இங்க இருக்கு. பியூபிக் சிம்பசிஸ் சொல்ல முடியும், அங்க இருக்கு. நோ நீட்லிங் இன் அட்வான்ஸ் பிரெக்னன்சி. அது வந்து ஆக்சுவலா இந்த பாயிண்ட் வந்து எகெயின் இட் ஹெல்ப்ஸ் இன் யூரோஜெனிட்டல் இந்த மாதிரி தான் யூஸ் ஆகுது. Generally useful for deficiency in cold type of genital. Cold type அதுலயே நான் சொல்லியிருக்கேன், எக்ஸஸ் அண்ட் டெஃபிஷியன்சி டைப் அப்படிங்கிறது 2 டைப் இருக்கும். டிஃபரன்ஷியேஷன் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய DCM பேட்டர்ன்ல அதுல வந்து கோல்டு டைப் வந்து இருக்கும். இது வந்து ரிடக்ஷன் ஆஃப் யூரின், ட்ரிப்ளிங் யூரின், ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் இந்த மாதிரி இருக்கிறதுலாம். ஃபெமினைன் டிஸ்சார்ஜஸ் எல்லாம் ரெட் அண்ட் ஒயிட் டிஸ்சார்ஜ் இதெல்லாம். அது இந்த மாதிரி ஆல் மேல் அண்ட் ஃபீமேல் இஷ்யூஸ், செக்ஷுவல் இஷ்யூஸ், ரீப்ரடக்டிவ் ஆர்கன் இஷ்யூஸ், அது எல்லாமே வந்து குணப்படுத்தக்கூடியது REN 2 தான். பட் அகெயின் வி ஹாவ் கான்ட் ரீச் த பாயிண்ட். வி கேன் ட்ரீட் அந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ட்ரீட் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வில் பி REN 2. REN 3. REN 3 வந்து ஜாங்ஜி ஒரு மிடில் எக்ஸ்ட்ரீமிட்டி. இந்த பேருங்களை நீங்க படிச்சீங்கனாலே அதிகம் அதனுடைய பயன்பாடு, அது லொகேஷன் வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது ஒன்ஸ் ஒன் அபவுட் த CV2 இங்க இருக்கு, CV பியூபிஸ் இதுல. அப்ப இங்க வந்து 3 1 சொன். இதுல இருந்து கிட்டத்தட்ட எல்லா பாயிண்ட்டுமே 1 1 சொன் தான் வரும்.
Is a urinary bladder front view point. Generally useful for excess type of genitourinary. அது முதல்ல வந்து 2 வந்து deficiency type அதாவது cold type னு சொன்னோம். இது excess னா heat type. Urinary disorders from excess heat, cystitis and the ITS சொல்ற inflammation இருக்கும். urine போகுது, dark burning and very painful urine இருக்கும். அது infection வச்சுக்கோங்க. cystitisங்கிறது infection, urine infection. Retention of urine, nephritis இதெல்லாமே. அதே மாதிரி main point for damp heat on the genital area, genital itching, sensation of heat, rashes, genital herpes, importance இதெல்லாம் இருக்கும். So பொதுவா வந்து genitourinary problem தான் for both male and female. It will be repeated again and again. இது masses below the umbilicus, cold, lower abdomen இது எல்லாத்துக்குமே இது கொடுக்கும். நம்ம gynecological disorders சொல்லும் போதே dysmenorrhea, amenorrhea, fibroids, leukorrhea, and then uterine bleeding and uterine prolapse இதுக்கு எல்லாத்துக்குமே இது number 3 வந்து. பட் இதை நீங்க ரொம்ப முக்கியமா இதுல நினைவு வச்சுக்க வேண்டியது இது genitourinary problem அப்படின்னு இல்லாம this a front view point of urinary bladder. அதனால எந்த bladder சம்பந்தப்பட்டது யூரின் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதியும் we can do it. Along with the uterine prolapse and genitourinary organs. So now we have come to the CV4, another important point. Location of the 3 chun below the CV8. The CV8 is the umbilicus navel irukku. And இடத்துக்கு கீழ 3 chun கீழ இருக்கும். இந்த இது வந்து front view point of the small intestine. நம்ம ஏற்கனவே front viewங்கிறது alarm point னு படிச்சா தனியா points categoryல. அந்த point categoryல we have 6 points in CV ல மட்டும் conception vessel ல மட்டும் இருக்கு. View point, alarm point. When we press these points, if there is a tenderness, that there is a problem in the channel, actually the clue, the diagnostic method or one of the methods. So this is the intersection point of the conception vessel, spleen, liver, and kidney. Generally useful for deficiency in yin and yang and blood weak. Although on the CV4 also is actually like a CV6 on the CF energy na. And the origin வந்து ரொம்ப நம்ம என்ன கொஞ்சம் விரிவா படிக்க போறோம். மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம இங்க சொல்றது வந்து எல்லாமே what all I have told you genitourinary அதெல்லாம் இருக்கும். Apart from this bone disorders இது வரும். Scoliosis, diarrhea, rectal prolapse இது எல்லாமே main point for kidney deficiency. Kidney வந்து ரொம்ப எனர்ஜி கம்மியா இருந்ததுன்னா we can use it. Genitourinary issues like incontinence அது ஒன்று மெயின் பாயிண்ட். அப்புறம் மற்றதெல்லாம் யூரின் ப்ராப்ளம். பட் நீடில் வந்து சாதாரண நீடில் பண்ணக்கூடாது. ஈஸ் டெலிவரி சாதாரணமா அந்த மாதிரி பண்ணும்போது கூட we can massage it and இதெல்லாம் பண்ணலாம். The main point for all menstrual disorder. இதுல பொதுவா வந்து இந்த சேனல்ல வந்து சிவி சேனல்ல பிலோ த நேவல் வர்றது யூரினரி பிளாடர் இருக்கிறது இது எல்லாமே வந்து இந்த பிளாடர் இருக்கிறதுனால பொதுவா இந்த சேனல்ஸ் எல்லாம் நம்பர் 3, 4, 5 எல்லாமே பிஃபோர் அதாவது யூரின் பிளாடர் வந்து ஃபுல்லா இருக்கும்போது நம்ம நிச்சயமா பண்ணக்கூடாது. ஆஃப்டர் ஆஸ்கிங் them to pass the urine, after emptying the bladder only we can need it. So that is the one precaution you have to take. Otherwise it's a genitourinary தான். Apart from this is a fibroid நம்ம எல்லாரும் நம்ம யோசிச்சுட்டு இதுல வந்து நல்ல அதிகமான வேர்வை, டைப்ஸ் ஆஃப் ஹெர்னியா, என்ன டைப்ஸ் ஆஃப் ஹெர்னியா இருந்தாலும் சரி ஃபைப்ராய்டு இந்த இதுக்கெல்லாம் முக்கியமானது. இது முக்கியமான புள்ளி, அது மட்டும் நீங்க நினைச்சா போதும். இதுல வந்து மற்றதெல்லாம் சேம் லைக் 2 and 2 மாதிரி தான். And 3 also we can add. The other important aspect is வந்து indirect moxa இதுல சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஆல் we can have it as a டைரக்டா இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம மாக்ஸா கொடுக்கக்கூடாது. பிரெயின் வெயிட் இதெல்லாமே. So we have to use salt, table salt மாதிரி, or else the paste of ginger or slices of ginger, garlic slices and the paste இந்த மாதிரி வச்சு அதர் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு மாக்சிபியூஷன்ல. அது இன்டைரக்ட் மாக்ஸாங்கிறது அதுதான் மேல காமிக்கணும். இதுல இருந்து கிட்டத்தட்ட இந்த எல்லாமே மேல வரைக்கும் கூட CV12ல இருந்து கூட நம்ம இன்டைரக்ட் மாக்ஸா வந்து நிச்சயமா யூஸ் பண்ணலாம். Now we have come to the REN5. REN4க்கு என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு I will tell you later. REN5
Then 5 வந்து 2 chin below the CV8. நல்லா பாத்துங்க. CV8 is the umbilicus, navel. அதுல இருந்து 2 chin below that 5 இருக்கு. Each one chin தான் different. ஒரு channel ஒரு பாயிண்ட்டுக்கும் அதுல வந்து நீங்க 1.5 வந்து டிஃபரன்ஸ் மட்டில் இருக்கிறது வந்து CV6 தான். அதை பத்தி this actually 3 வந்து urinary urinary bladder சொன்னேன். 4 வந்து small intestine ஓட front view point. small intestine ஓட front view point. இப்போ வந்து இது வந்து ஆக்சுவலா REN 5 வந்து front view point of triple heater. மத்த எல்லாமே யூரோஜெனிட்டல் ஜெனிட்டோ யூரினல் டிசார்டர்ஸ் எல்லாத்துக்கும் இதுக்கும் பொருந்தும். Only one thing, it controls the whole endocrine system because it is a triple warmer front view point. So the energy is actually distributed through the triple warmer. U4 or CV6 or CV4, the energy will be distributed to the triple warmer heater. So this is a very, very important point for endocrine system. இதுல ஒண்ணு வந்து நீடில் பண்ணும்போது we should not needle in the child bearing age. what does it mean னா கருத்தரிக்கக்கூடிய வயசுல இருக்கிற பெண்களுக்கும் நம்ம வந்து அதை பார்க்கக்கூடாது. அதுல வந்து நிச்சயமா நீடில் பண்ணக்கூடாது. அந்த சமயத்துல எப்ப சமயத்துல ஃபாலிகுலர் ஃபேஸ் ஃபார் தி லேடிஸ் அவங்களுக்கு வந்து பீரியட் முடிஞ்சு திரும்பி பீரியட் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அந்த ஃபேஸ் அந்த 15 days அந்த ஃபேஸ்ல வந்து ஃபாலிகுலர் ஃபேஸ்னா எக்கு உண்டாகக்கூடிய நேரம். அந்த சமயத்துல நம்ம நீடில் பண்ணோம்னா இட் வில் ஒர்க் அஸ் அ கான்ட்ராசெப்டிவ், கருத்தடை மாத்திர மாதிரி, கருத்தடை சிகிச்சை மாதிரி ஆயிடும். ஸோ தே கான் கன்சீவ். அதனால நீங்க வேணும்னா யூ வாண்ட் டு ப்ரிவென்ட் பிரெக்னன்சினா யூ கேன் டூ இட். ஆர் எல்ஸ் சைல்டு பேரிங் ஏஜ்ல கருத்தரிக்கக்கூடிய வயசுல இருக்கிறவங்களுக்கு அந்த சமயத்துல இது ஒண்ணு முக்கியம் தான். மற்றதெல்லாம் ஜெனரல் தான். இது இல்லாம ஒன் மோர் திங், இது வரைக்கும் ஜெனிடோ யூரினல் மட்டும் பார்த்தோம். இங்க வந்து CV5ல வந்து டயேரியா வந்து அதாவது ஸ்டமக் டிசார்டர்ஸ், டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸும் வந்துருக்கு. along with the edema, அதாவது distension of the stomach எல்லாமே இருக்கும். So there is an important point for especially triple heteroid front view point, an important point for the endocrine system. Apart from this, is a very works as a contraceptive needle during the follicular phase. இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. But is actually you should not needle for the childbearing age. We have come to the another point, REN 6. Chi Hoi or Sea of Chi. இதுவும் சக்தி கடல் தான். அது வந்து கரெக்டா CV8ல இருந்து 1.5 சொன்னு. இப்போ வந்து 2 சொன்னு வந்து CV5 பார்த்தோம். CV5ல இருந்து 0.5 சொன்னுக்கு மேலதான் CV6 இருக்கு. அதே மாதிரி CV8ல இருந்து 1.5 சொன்னு. ஸோ இது வந்து ரொம்ப சி எனர்ஜின்னு பார்த்துக்கலாம். ஜென்ரலா சீயை வந்து நம்ம மேம்படுத்தணும், சீயை வந்து டோனிஃபை பண்ணணும், அப்படி அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த பாயிண்ட வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. விமென்ஸ் ஹெல்த், ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட் யூ ஆல் தி ப்ராப்ளம் இன் மென்ஸ்ட்ரேஷன் அண்ட் அதர் திங், ஏமெனரியா, லிட்டேரியா, கிராம்ஸ், டிஸ்மெனரியா எல்லாமே. அதே மாதிரி மென் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான. Deficiency of the lower and middle warmer, abdominal distension, bloating, edema, poor digestion, loose stools, diarrhea. அது வந்து apart from that, as I told you, 5ல சொன்ன மாதிரி digestive disorder வருது. மற்றதெல்லாம் சேம் தான். இது எனர்ஜியை வந்து ஸ்ட்ராங் பண்ணிடும் இந்த பாயிண்ட். யூஸ்ஃபுல் ஃபார் டெஃபிஷியன்சி கண்ட்ரி. அதுலேயும் வந்து ஆஸ்மா, ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், சாப்புன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கிறப்ப, ஃபெட்டிக் இருக்கிறப்பெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த புள்ளி வந்து இது எந்த விதத்துல முக்கியமானதுன்னா, மெடிடேஷன் பண்றவங்களுக்கு பொதுவா வந்து இந்த இடம் வந்து they will be keeping their abdomenல they will be keeping their hand. அது பிரீத் பண்ணும்போது, இன்ஹேல் பண்ணும்போது அப்டாமினல் பிரீத்திங் சொல்லக்கூடிய இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தொட்டு பார்த்தோம்னா அப்டாமன் பிரிஞ்சு வரும். அம்பிளிகஸ்க்கு கீழே ஒரு 3 ஃபிங்கர் வித்துல இருக்கு. அதே மாதிரி அந்த இடத்துல நமக்கு வந்து நம்ம இப்ப பார்த்தது 3 கீழே இருக்கிறது 4ஆம் நம்பர், அடுத்து 1.5ல இருக்கிறது நம்ம CV6. இப்போ 4க்கும் 6க்கும் நடுவுல இன்டீரியரா உள்ள வந்து நேவல்ல இருந்து 3 ஃபிங்கர் வித்துன்னு வச்சுக்கோங்க, 3 தம் வித்து உள்ளவையும் இன்டீரியராகவும் 2 or 3 தம் வித்தும் ஒரு எனர்ஜி சென்டர் இருக்கு. தட் இஸ் கால்ட் டாண்டியான். இந்த டாண்டியான் ஏன் நான் இங்க மென்ஷன் பண்றேன்னா,
This is as important as U4 wingman சொல்லக்கூடியது. The energy center is the very important point during the meditation. Is a Japanese இது படி அந்த dantianங்கிற வேர்டு ஆக்சுவலி இது வந்து ஒரு எனர்ஜி ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 3 விதமா இருக்கு. அப்பர் dantian வந்து அது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான், அதோட எக்ஸ்ட்ரா 1 தான் அதோட சென்டர். மிடில் வந்து CV17. லோவர் dantian வந்து இதான் நம்ம சொல்ற inner side of the navel, that means between the 4 and 6 illa inner energy. In the energy because this energy is along with this CV4 and CV6 and U4 it is distributing the energy, it is storing the all energy. There's a energy, it is called energy center. So இதுதான் 3 dantians சொன்னோம். But we were very much particular about the lower dantian. Already Shenkun சொல்லக்கூடிய Shenkun split அது வந்து place, அந்த place வந்து REN 8 REN 4 இது between வந்து REN 6 1.5 இருக்கு. இந்த இடத்துல இருந்து அம்பிளிகஸ்ல இருந்து 3 finger widthல below the இது வந்து skin surfaceல இருக்கவே இருக்காது dantian. It should be inner side. நம்ம ஸ்கின் சர்ஃபேஸ்ல இருக்கிறது 4 and 5 and 6 and 8 எல்லாம் REN. அது வந்து இந்த மாதிரி உள்ள இருக்கும், அதுதான் dantian. இது அம்பிளிகஸ் இங்க இருக்கு, அம்பிளிகஸ்ல இருந்து 3 fingers ஆர் 3 thumb width அது உள்ளேயே இன்டீரியரா இருக்கும், விங்மேனுக்கும் இருக்கும். இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிங் எனர்ஜின்னு ஆல்ரெடி ஆயிடும். ஸோ நவ் வாட் இஸ் dantianங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். இட் இஸ் another நேம் வந்து இந்த லோவர் dantianக்கு கோல்டன் ஸ்டவ்னு சொல்லுவாங்க. Dantian already நான் சொன்னேன், the simplest one is a few fingers below the navel. Lower dantian is 1.5 or 3 thumb width below the navel, 2 to 3 thumb width the thumb width inward உள் பக்கமா இருக்கு. So close to the meridian part of C of G, அதாவது CV6 க்கு பக்கத்துல இருக்கு, ஆனா skin surfaceல கிடையாது, little inside the belly. Energy field related to the Manipura சக்கரவோட சேர்ந்திருக்கு. இது வந்து Dan பில்லு டியான்ங்கிறது ஆக்சுவலி ஃபீல்டு. இட் இஸ் எலிக்சர் சொல்லுவாங்க. எனர்ஜி ஃபீல்டு, எலிக்சர் ஃபீல்டுன்னா அமிர்தம், எலிக்சர்னா அமிர்தம். இது எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுது. ரிசர்வாயர் மாதிரி இது இன்னர் ஸ்ட்ரெங்க்த்துக்கு இது இஸ் ஸ்டோரிங் த எனர்ஜி. dantian லொக்கேட்டட் இங்கிறதையும் இப்போ பார்த்தோம். ஸோ இது என்ன பண்ணுது ஃபங்க்ஷன்னா, டைஜஷனை ரெகுலேட் பண்ணுது, எலிமினேஷன் ப்ராசஸை ரெகுலேட் பண்ணுது, ரீப்ரொடக்ஷனை ரெகுலேட். So the dantian term refers to the essentially region of the human body that corresponds to the center of the gravity. Actually நம்ம பாடி நிக்கணும்னா ஒரு கிராவிட்டி with the center of gravity அந்த பாயிண்ட் தான் இது. அது வந்து enhances the gravity அப்படிங்கிறதுனால the dantian is actually inner energy, inner actually elixir field, அமிர்தத்தோட நிலன்னு சொல்றாங்க, ஃபீல்டுன்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் த கிராவிட்டி வந்து நமக்கு ஒழுங்குபடுத்தக்கூடிய அப்படிதான் டைஜஷனை, ரீப்ரொடக்ஷனை, எலிமினேஷன் ப்ராசஸ், எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டத்தையும் ஒழுங்குபடுத்தி. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் தெரிஞ்சுக்கோங்க. there's a gravitation, how it is happening. Have understood? I think we have come to the end of the session. Thank you so much.